ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நேற்று உனக்கு ஒரு நல்ல குறி சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா வந்தேன். ஆனால் அதை தவற விட்டுட்டு இப்போது தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தியா? இனிமேலாவது வராகி அம்மா வாக்கு சொல்ல வந்தேனா அதை கவனமாக கேளு. எங்கே நீங்கள் சொல்கிறது தான் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு நீ சோர்ந்து துவண்டு போக வேண்டாம். எப்போதும் எல்லாருக்கும் நான் நல்லது தான் சொல்கிறேன். ஆனால் அதை பெரும் பாக்கியம் யாருக்கு இருக்கோ, யாருக்கு அதை பெறக்கூடிய பிராப்தம் இருக்கோ அவர்களுக்கு அதன்படி நடக்குது. ஒவ்வொருவருக்கும் நல்லது நடப்பதற்கு குறிப்பிட்ட காலமும் நேரமும் வரணும் அல்லவா? அதன்படி இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. எல்லாவற்றையும் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்ற என் செல்லப்பிள்ளையான உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த வராகி அம்மா நானே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி இருந்திருந்தாலும் சரி, இப்போது உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றி அமைக்க வந்துட்டேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இப்போது நடக்க போகிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல தயாராகு. ஏன்னா இந்த வராகியம்மா உனக்கான நல்லதையை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியின் உச்சத்தில் தூக்கி உட்கார வைப்பதற்காக மட்டுமே உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாருமே சொகுசா சுகமாக இருந்துட முடியாது. வாழ்க்கையில் சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சோதனைகளின் பின்னாலேயே உனக்கான மகிழ்ச்சியும் நிச்சயம் வரும். என் மேலே நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருக்கக்கூடிய உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதை செய்யாமல் நான் இருந்துருவேனா என்ன? நான் என்னதான் உன்னை சோதிச்சாலும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நீ தவிக்கும்படி விட்டுட்டு போயிட மாட்டேன். இப்போது எந்த அளவுக்கு நீ துக்கத்தையும் துயரத்தையும் தாங்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுட்டு தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் உட்கார வைப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா என் அருளால் அனைத்தும் உனக்கு சாத்தியமாகும். எது நடக்காது நீ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அந்த அசாத்திய காரியங்களை கூட என் அருளால் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கான விஷயங்களை மெதுவாக தான் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் நிச்சயமாக வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே என் திட்டப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. மனசில் அமைதியோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் உருவாக்கி தருவேன். வாழ்க்கைங்கிற பயணம் சில நேரங்களில் உனக்கு சோதனைகளை கொடுக்கும், சில நேரங்களில் வேதனைகளை கொடுக்கும். அப்படி சோதனையும் வேதனையும் கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு வரும்போது இந்த வராகி அம்மா உன்னை மறந்துட்டேன், இந்த உலகத்தில் தெய்வமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நான் அமைதியாக இருக்கேனா உன் வாழ்க்கைக்கான மிக ஆழமான மிக அழகான ஒரு பெரிய விஷயத்தை நடத்த போகிறேன், அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இந்த மண்ணில் ஒரு பயிர் விளையணும்னா அதுக்கு மழை அவசியம். அதே போல் உன் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா அதற்கு என் அருள் அவசியம் அல்லவா? உனக்கு தைரியமான மனசையும் தெம்பான மன உறுதியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உருவாக்கி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை உன் மனசில் ஆழமான விதையாக போட்டுவை. எல்லாத்துக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவன் மனசு தான் காரணமாக இருக்குது. உன் மனசை நீ தைரியமாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கைக்குரியதாக வச்சுக்கிட்டினா நடப்பது எல்லாமே நல்லதாக நடந்து முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற விஷயங்களை கூட நான் ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு கதவை மூடும்போது இன்னொரு கதவு திறக்கும்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? ஆனால் திறக்கிற கதவை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் வெற்றிங்கிற மகிழ்ச்சியின் வாசக்கதவை திறந்து வைப்பேன். என்னுடைய அருள் பார்வை நீ எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு பெருசாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் எந்த துன்பமும் உன்னை தாழ்த்தவோ அழிக்கவோ முடியாது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ கீழே விழுக நான் விட்டுட மாட்டேன். விழுந்தாலும் நானே உன்னை தூக்கி நிறுத்துவேன். நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நம்பிக்கை தான் இந்த வராகி அம்மாவின் மொழி. நம்பிக்கை தான் உனக்கான அழகான வாசல். எப்போதும் ஒரு சில விஷயங்களை கவனித்து பாரு.
பெரிய மலையை கடந்து போகிற ஆறு அல்லது ஓடையின் சத்தம் சலசல சலசலன்னு எப்போதுமே அதிகமாக இருக்கும். நதிநீர் ஓடினாலும் ஆற்று நீர் ஓடினாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட சத்தத்தோடு தானே அங்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல உன் வெற்றியின் சத்தமும் இந்த உலகத்துக்கே கேட்கும்படி மிகப்பெரிய வெற்றியை தான் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க போறேன். நீயும் நதிநீர் போல ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில வெற்றி நீ பெற்றதை இந்த உலகமே உணர்ந்து கொள்ளும்படி வெற்றி சத்தத்தை நான் முழங்க வைக்கிறேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்குற பயிற்சியும் நீ செய்கிற முயற்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு பலத்தை கொடுத்து, உனக்கு ஆனந்தத்தை கொடுத்து, அமைதியை கொடுத்து, மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனமுடைந்து கஷ்டப்பட இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். என்னுடைய அருள் பார்வையில் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இப்போது நீ கண்ணீர் விட்டாலும் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியா மன நிம்மதியோட சந்தோஷமா சிரிச்சு வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நான் எப்போது உன்னை தேர்ந்தெடுத்தாலும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் சோதனைகளை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான சாதனைகளை பெற வைப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது நீ கண்டிப்பாக தோத்து போக மாட்ட. தள்ளாடினாலும் வீழ்ந்தாலும் மறுபடியும் உன்னை நான் எழுப்பி நிப்பாட்டுவேன் செல்லமே. நிலத்திலிருந்து எழுந்து வா, உனக்குள்ள ஒளி இருக்கு. உன் நம்பிக்கையின் நல்ல எண்ணத்தின் மூலமாக கண்டிப்பா உன்னால ஜெயிச்சு வர முடியும் என் செல்லமே. இரவு பொழுது இருட்டாக இருப்பதால் தானே பகல் பொழுது விடியலாக வெளிச்சமாக வந்து சேருது. அதே போல இப்போது உன் வாழ்க்கையில கஷ்டமும் கவலையும் இருப்பதால் தான் இந்த இருட்டை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் வாழ்க்கையின் ஒரு புது துவக்கத்தை நான் வெளிச்சமாக கொண்டு வரப்போகிறேன். என் அருள் உனக்கு கிடைக்க தாமதமாகலாமே தவிர ஒருபோதும் தப்பி போகாது. நான் உனக்காக உன் வாழ்க்கைக்காக பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். என் திட்டப்படி இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா நானே உன் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. மகிழ்ச்சியும் அமைதியும் வெற்றியும் அனைத்தும் என் அருளால் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆழமான கடல் போலதான். கடல் சில நேரங்களில் அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அலைகளை கிளப்பும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். கடலுக்குன்னு ஒரு ஆழம் இருக்கிற மாதிரி உன் மன ஆழத்தில் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். நான் எப்போதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நான் பேசுகிறத நீ தான் கேட்காம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டோ அல்லது ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துக்கிட்டோ ஏதாவது ஒரு பொழுதை போக்கிக்கிட்டோ இருக்க. நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவுமே பயப்பட வேணாம். சில நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்ன நடக்குதுன்னு ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் இப்படி ஆயிடுச்சு நீ கவலைப்படலாம். ஆனால் எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் அனைத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைச்சிருவேன். இப்போது இருட்டாக இருக்கும் உன் வாழ்க்கை பாதையில் நானே உனக்காக ஒளி ஏற்ற போகிறேன். நான் யாரையும் ஒரே மாதிரி உருவாக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமையும் தனித்துவமும் இருக்கு. உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதும் ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நீதான். நீ யாரையும் பார்த்து அவங்கள போல நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் உன்னை நீயே உயர்வாக நினைக்க கற்றுக்கோ. நேற்றை விட இன்னைக்கு உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகமாக இருக்கட்டும். எனக்கு மிகவும் பிடிச்ச என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். நான் ஒரே நேரத்தில் பல பேருடைய கதையை ஒரே புத்தகத்தில் எழுதிக்கிட்டு இருப்பேன். அதில் உன் பேருக்கேற்ற பக்கம் வரும்போது என் ஆசீர்வாதம் நிச்சயம் மிக பெருசாகவே இருக்கும். என்னையே நம்பும் என் செல்ல குழந்தையான உனக்கு உன் மனதை தூய்மையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. சில நேரங்களில் உன் வாழ்க்கையே சிதறி போனது போல உனக்கு தோன்றினாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புத்துணர்ச்சியை நான் கொடுப்பேன். உன்னை களைய வச்ச கண்ணீரும்
இந்த கடவுளின் கருணையும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு நறுமணமாக மாறும். எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் என் அருளால் நீ கடந்து வந்திடுவாய் என் செல்லமே. இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும், குறை சொன்னாலும், விமர்சனம் செஞ்சாலும் உன் மனசு சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோ. நீ இறைவனோட குழந்தை அல்லவா? என்னுடைய செல்ல பிள்ளையாகிய உன் மனசுல எல்லா விஷயங்களையும் நான் தான் உருவாக்குறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தை உனக்குள் வைத்து கொண்டு உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. இனி எந்த துன்பமும் உன்னை பெரிதாக ஆக்கிரமிக்காம உன் வாழ்க்கைக்கான எல்லா இன்பங்களையும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் உன்னை ஒருபோதும் இருட்டில் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியை கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். நான் எப்போதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் உனக்கு கொடுக்கிற கஷ்டம்னு நீ நினைக்கிற விஷயங்கள் உன்னை வலிமையாக்குது. அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையில வெற்றியை பெறுகிறாய், வெளிச்சத்தை பெறுகிறாய். உன் வாழ்க்கையில நீ செய்த பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். நீ மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். இந்த வராகி அம்மாவே உன் கூட உனக்கு துணையாக இருந்து நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய கோபம், கவலை, பயம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. நம்பிக்கையோட நீ இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே செஞ்சு தருவேன். நான் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டேன். கொஞ்சம் தாமதித்தாலும் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே நான் இருந்து உனக்கான சிறப்பான ஆசீர்வாதங்களை தருவேன். உன் கண்ணீர் நாளைக்கு உனக்கான ஆசீர்வாதமாக மாறப்போகுது. நீ கண்ணீர் வடித்து கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமாக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நான் பயப்பட மாட்டேன், என் கூட வராகி அம்மா இருக்கிறாங்கன்றது தான். அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை உனக்கு ஆயுதமாக இருந்து உன்னை காப்பாற்றும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வாழ்க்கை ஒரு துன்பம், துயரம்னு நினைக்காதே. என் அருளால் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு பரிசு. அதை நீ நம்புனா கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன்.